وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்திலே லுஹர் தொழுகைக்கு பிறகான இந்த அமர்வை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து பின்பற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஆண்டு லுஹர் தொழுகைக்கு பிறகான இந்த அமர்வில் கிதாபு தௌஹீத் விளக்க உரை என்பது பற்றி எந்த தலைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தௌஹீத் என்று சொன்னால் ஏகத்துவ கொள்கை. இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் எவையெல்லாம் இணை வைப்பு காரியங்கள் என்று குர்ஆனிலும் சுன்னாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை ஒரு தொகுப்பாக தொகுத்து நம்மிடம் தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே அவர்கள் மிக சிறப்பான ஒரு பணியை செய்திருந்தாலும் தங்களுடைய அந்த இமாம் அவருடைய சுய கருத்துக்கள் மிக மிக குறைவாகத்தான் அந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களும் நபிமொழிகளும் தான் இந்த கிதாபு தௌஹீத் தௌஹீதை பற்றிய இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதே நேரத்திலே இந்த புத்தகம் மிக சிறப்பாக துவக்கப்பட்டிருந்தாலும் இதில் மிக குறைவாக பலவீனமான நபிமொழிகளும் இடம்பெற்றிருக்கிறது. நாம் அவற்றை பற்றி அந்த புத்தகத்தில் உள்ள நபிமொழிகளையும் நாம் அதை விளக்கம் சொல்லும் பொழுது அந்த பலவீனமான நபிமொழிகளை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். இந்த புத்தகத்திற்கு கிதாபு தௌஹீத் தௌஹீதை பற்றிய புத்தகம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. தௌஹீத் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை என்னவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ். நமக்கு எல்லாம் தெரியும், லா என்றால் இல்லை என்று பொருள். லா இலாஹ இல்லல்லாஹ் 4 கலிமாக்கள். லா என்ற ஒரு கலிமா, இலாஹ் என்ற ஒரு கலிமா, இல்லா என்ற ஒரு கலிமா, அல்லாஹ் என்ற ஒரு கலிமா. லா என்றால் இல்லை என்று பொருள். இலாஹ் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள். வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாருமே இல்லை. யாரை தவிர? இல்லல்லாஹ். இல்லா என்றால் தவிர, அல்லாஹ் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் தௌஹீத் கொள்கை. அப்ப அல்லாஹ் எல்லா வணக்கங்களையும், எவையெல்லாம் வணக்கம் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்வதுதான் அது தௌஹீத் என்று கருதப்படும். வணக்கம் என்றால் என்ன? இதைத்தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமான மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள். வணக்கம் என்றால் என்ன? வணக்கம் என்று சொன்னால் நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த உலகில் யார் சொன்னபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னபடிதான் வாழ வேண்டும். அப்ப அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள நேசத்தினாலும் அல்லாஹ்வின் மீது நாம் நேசம் வைத்து அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தக்கூடிய வகையில் அவன் நமக்கு கட்டளையிட்டவற்றை செய்வதும் அவன் தடுத்தவற்றை விலகிக் கொள்வதும் தான் வணக்கம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம் என்றால் என்ன? வணக்கம் என்று சொன்னால் நாம் அதை வெறுப்போடு செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்னதை வெறுப்போடு செய்யணும் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் சொன்னதை தான் நாம செய்யணும். அது வெறுப்போடு செய்யணும், அது வேற ஒரு நோக்கத்திற்காக செய்கிறோம், அது வணக்கமாக ஆகுமா என்றால் ஆகாது. அப்ப அல்லாஹ் சொன்னவற்றை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவற்றையெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, எவற்றையெல்லாம் நாம் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ அவற்றை அல்லாஹ்வின் மீது நேசம் வைத்து
அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நாம் செய்வதற்கு பெயர் தான் வணக்கம் என்பது. இதை நம்முடைய மனதில் நாம் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வணக்கம் என்று சொன்னால் மறுமை நாம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் சொன்னவற்றை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்தவற்றை விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னவற்றை செய்ய வேண்டும், அல்லாஹ் தடுத்தவற்றை விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொன்ன விஷயங்கள், தடுத்த விஷயங்கள் எங்கே இருக்கிறது? நீங்கள் இவற்றை எல்லாம் செய்யுங்கள். பல கட்டளை நமக்கு இருக்கிறது, கடமையான கட்டளைகள் இருக்கிறது, செய்தால் சிறந்தது என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் இருக்கிறது. செய்வது நீங்கள் இதை செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை என்ற ரீதியிலான விஷயங்கள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்ட விஷயங்கள், அல்லாஹ் நமக்கு ஐகால தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான், ரமலான் மாத நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், வாழ்நாளில் ஒரு தடவை அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நாம் வணக்கத்துக்குரியவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். இப்படி அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்கள் ஏராளம். பெற்றோரை உபசரிக்க வேண்டும், உறவினரை இணைத்து வாழ வேண்டும், புறம் பேசக்கூடாது. அல்லாஹ் தடுத்த விஷயங்களும் ஏராளம். புறம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இணை வைக்கக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. அப்ப வணக்கம் என்றால் அதிகமான மக்கள் நாம் என்ன விளங்கி இருக்கிறாங்க? வணக்கம்னா தொழுதால் வணக்கம் அப்படின்னு புரியுறோம். வணக்கம்னா அது கிடையாது. தொழுகை என்பது அல்லாஹ் நம்ம கட்டளையிட்ட விஷயம். நாம் அல்லாஹ் கட்டுப்பட்டு இறைவனுடைய நெருக்கத்தை நாடி அல்லாஹ்வுடைய நேசத்தினால் நாம் தொழும்போது அது வணக்கமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அப்ப வணக்கத்தினுடைய அந்த அடிப்படையான விளக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நாம மறுமையில் வெற்றி பெறுவதற்காக, இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்காக நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் வழிகாட்டிய அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் அல்லாஹ்வை வணங்கிவிட்டோம். அப்படி என்றால் நமக்கு கட்டளையிடக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, நம்மை தடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதுதான் வணக்கம் என்ற வார்த்தையினுடைய பொருள். அப்ப இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அப்படி என்றால் நாம நிறைய பேர் செய்றாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு மொழிபெயர்க்கிறோம். கடவுள் இல்லை மொழிபெயர்ப்பது என்ன விளக்கிறாங்க? அதான் இந்து சமுதாய மக்கள் ஆயிரக்கணக்கான கடவுளை வணங்குறாங்க, கிறிஸ்தவ சமுதாய மக்கள் பல கடவுளை வணங்குறாங்க. உலகத்தில் எவ்வளவோ கடவுள்கள் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்றால் இருக்கத்தானே செய்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்லியிருந்தான்? லா இலாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன். கடவுள் என்றவர் கற்பனையாக நிறைய உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் தாலிகபி அன்னல்லாஹ் ஹுவல் ஹக், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் உண்மையானவன். அல்லாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய அனைத்தும் பொய்யானவை. அவர்கள் கடவுள் என்று உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கத்தை செய்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் வணக்கம் செய்வதற்கு தகுதியானவை என்று சொன்னால் தகுதியானவை என்ன செய்யாது? கிடையாது. அப்ப இலா என்ற வார்த்தையினுடைய சரியான பொருளை நாம் புரிய வேண்டும். இலா என்ற அந்த வார்த்தை தௌஹீத் என்று சொன்னால் எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்வது. அப்ப இந்த தௌஹீத் நாம சரியாக இருக்க வேண்டும் என்றால், உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி தெரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி தெரியாமல் ஒருவன் தௌஹீத்ல சரியா இருக்க முடியாது. நாம யாருக்கு நம்ம வணக்கத்தை செய்ய போறோமோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியாம நாம வணக்கத்தை அவனுக்கு செய்ய முடியும். நம்ம யாருக்கு வணக்கத்தை செய்ய போகிறோமோ அவனை பற்றி தெரிந்தால்தான் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி தெரியாமல் ஒருவன் தௌஹீதை பற்றி விளங்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி தெரியாமல் ஒருவன் தௌஹீதை பற்றி புரியவே முடியாது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இது அல்லாஹ் தனக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது அல்லாஹ் அவனை பற்றி நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அப்ப நாம அல்லாஹ்வை நம்ப வேண்டும். அவன் அகிலங்கள் அனைத்துக்கும் ரப்பாக இருக்கிறான். ரப்பு என்றால் என்ன? ரப்பு என்ற வார்த்தை அதனுடைய அர்த்தம் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியதல்ல. ரப்பு என்று சொன்னால் ஒன்றை படைப்பது, அதற்கு விதியை நிர்ணயிப்பது, அது எவ்வளவு காலம் இயக்க வேண்டும், அதற்கு ரிஸ்க் தேவை என்றால் ரிஸ்கை கொடுப்பது, அதற்கு இன்ப துன்பங்களை ஏற்படுத்துவது, அதை எப்பொழுது அழிய வேண்டும் என்று தீர்மானிப்பது, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன் யார்தான்? ரப்பு. எப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றது ரப்பு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்துகின்றான்? அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன்,
எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு? ஏன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்? ரப்புல் ஆலமீன், அவன் எப்படிப்பட்டவன்? அகிலங்கள் அனைத்திற்கும் அவர் ரப்பாக இருக்கிறார். அகிலம் என்று சொன்னால் அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாமே அகிலம் தான். மரம், மட்டை, ஒரு சாதாரண அணுவில் இருந்து எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்துமே அகிலம். அகிலங்கள் அனைத்திற்கும் ரப்பு அவர். வானத்தை படைத்து அது எப்படி இயங்க வேண்டும் தீர்மானித்திருக்கிறார். அல்லாஹ் எப்படிப்பட்ட ரப்பு? அல் ஹய்யு அல் கய்யூம். அவன் எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு வினாடி கூட ஆரம்பமே இல்லாத ஆரம்பத்தில் இருந்து, நமக்கு தெரியாதுல, ஆரம்பமே இல்லாத ஆரம்பத்தில் இருந்து முடிவே இல்லாத முடிவு வரை அவன் ஹய்யாக இருக்கக்கூடியவன். ஒரு வினாடி கூட அவனுக்கு என்ன செய்யாது, அவன் உயிரோடு இருக்கக்கூடியவன். ஒரு வினாடி கூட அவன் சிறு தூக்கம் அவனுக்கு ஏற்பட்டு விடாது. தூக்கம்னா மௌத்து தானே. சிறு தூக்கம் அவனுக்கு ஏற்பட்டு விடாது. ஆழ்ந்த உலகம் அவனுக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. அது கையும் என்று சொன்னால் தன்னளவில் நிலைத்து நிற்பவன், எல்லாவற்றையும் இயக்குபவன். ஒவ்வொரு வினாடி யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய கையும் பத்தி நாம புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வை தவிர வேறு யார் பக்கம் நாம் எந்த ஒரு மனிதனும் சார்ந்திருக்க மாட்டான். ஒரு வினாடியில நம்முடைய உடலுக்கு மட்டுமே பல்லாயிரம் கோடிக்கணக்கான கட்டளை அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும். நம்முடைய ரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களும் இயங்குவதற்கு, நாம சுவாசிப்பது, நம்முடைய இதயம் இயங்குவதற்கு, நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் இயங்குவதற்கு அல்லாஹ்விடமிருந்து கட்டளை வராமல் நாம எதுவுமே செய்ய முடியாது. கையை உயர்த்தினா கூட, கண்ணை சிமிட்டினா கூட அவனிடமிருந்து உத்தரவு வர வேண்டும். இப்படி நமக்கு மட்டுமா? தன்னை தவிர உள்ள எல்லா படைப்பினங்களையும் அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். கையும் எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடியவன். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைக்கக்கூடியவன் என்பது, படைக்கக்கூடியவன், உணவு தரக்கூடியவன், விதியை நிர்ணயிக்கக்கூடியவன், லாப நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியவன் என்று அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் இருக்கு. அல்லாஹ் மட்டும் ஹாலிக். இப்ப நாம நினைக்கலாம், ஒரு கவிஞர் சொல்றாரு இல்லையா, படைப்பதினால் நான் இறைவன் அப்படிங்கிறார். அல்லாஹ்வை கொண்டு யாராவது ஹாலிக் ஆக முடியுமா? அல்லாஹ் படைப்பாளன் என்றால் என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லாமல் இருந்து அல்லாஹ் படைக்கக்கூடியவன். மனிதர்கள் ஒன்றை படைக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனிதர்கள் ஒன்றை படைக்கிறார்கள் சொல்ல வார்த்தையில ஒன்றா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வை கூட தன்மை வந்து விடுமா? மனிதர்கள் ஒன்றை படைக்கிறார்கள் சொன்னோம்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாத்திரான்னு அர்த்தம். செங்கலை கொண்டு வந்து ஒரு வெறும் தரையா இருக்கும், ஒரு செங்கலை எல்லாம் வச்சு செங்கல் அவன் உண்டாக்குறது, இல்லாமல் எல்லாம் உண்டாக்குனதா, சிமெண்ட் அவன் உண்டாக்குனதா, அது மூலக்குளம் உண்டாக்கியதா, தண்ணீர் மூலக்குளம் உண்டாக்கியதா, இரும்பினுடைய மூலக்குளம் உண்டாக்கியதா? எதுவுமே கிடையாது. அதை எல்லாம் வச்சு ஊட்ட கட்டுவான். நான் தான் அந்த ஊட்டை கட்டினேன், நான் தான் படைத்தேன்னு சொல்லுவான். ஒரு ஓவியத்தை ஒருத்தன் படைக்கிறான் வச்சுக்கிட்டு, அது வந்து அவன் இல்லாம இருந்தா உண்டாக்கி விட்டான். பெயிண்ட் இருக்குது, இப்ப எழுதுவோம் இருக்குது, பேப்பர் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஒரு தோட்டத்தை என்ன செய்யலாம், வரையலாம். அப்ப எந்த ஒரு மனிதனும் யாராயிட முடியாது. அல்லாஹ்வை போன்று இல்லாமையிலிருந்து எவரும் படைக்க முடியாது. சில வார்த்தைகள் வந்து இதையெல்லாம் வித்தியாசப்படுத்தி நாம் புரியும் பொழுதுதான் நாம தௌஹீத் என்ன செய்ய முடியும், கரெக்டா சரியாக இருக்க முடியும். அது போன்று அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை பற்றி, பண்புகளை பற்றி ஒருவன் புரிந்தால் மட்டும்தான் அவன் எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல எதுவெல்லாம் தனக்கு இல்லை என்று சொல்கிறானோ அதையெல்லாம் இல்லை நாம சொல்லிட்டு போயிடும். அல்லாஹ் எதுவெல்லாம் தனக்கு இருக்குன்னு சொல்றானோ அதையெல்லாம் இருக்கு நாம நம்பிட்டு போயிடும். ஏன்னா அல்லாஹ்வை போன்று தெளிவுபடுத்தக்கூடியவன் யாரும் கிடையாது. அதை நம்ம உறுதியா நம்பணும். அல்லாஹ்வை போன்று தெளிவுபடுத்தக்கூடிய யாரும் கிடையாது. நபிகள் நாயகம் தெளிவுபடுத்துறாங்கன்னா அவங்களுடைய சுய கருத்துக்களை, நபிகள் நாயகத்துடைய கருத்துக்கள் மனித சிந்தனைகள் என்று எவன் சொல்கிறானோ அவன் காஃபிர். நபிகள் நாயகத்துடைய மார்க்க கருத்துக்கள் ஒரு மனிதன் அறிவாளி மனிதன் சிந்திப்பதை போன்ற விஷயங்கள் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்பட்ட இறை செய்தி. ஒமா யன்திகு அனில் ஹவா, முஹம்மது நபி தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹ்யுஹா, அவர்கள் பேசக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி. நபிகள் நாயகத்துடைய பேச்சுக்கள் இறைவனிடமிருந்து பெற்ற இறை செய்திகள் நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கதாலிகி பையனுல்லாஹு லக்கும் லஅல்லக்கும் தஹ்ததுன், நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் தெளிவுபடுத்தான என்ன? முதல்ல தெளிவுபடுத்துவது அல்லாஹ் மட்டும்தான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யுபையினுல்லாஹு லக்கும் அல்லா தலில்லு, நீங்கள்
வழிகட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் நம்ம தெளிவுபடுத்தக்கூடியவன். நஸ்ஸல்னா இலை அலைக்கல் கிதாப துபியான லிகுல்லி ஷைஇன். நபியே, இந்த குர்ஆனை எல்லா விஷயத்திற்கும் விளக்கமாக நாம் உமக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லியிருக்கான். நபியார் சொல்றாங்க, இன்னி தரப்புக்கும் அலா மில்லத்தில் பைலா, நான் உங்களை வெள்ளை விளையல் என்ற மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தனக்கு எது இருக்குன்னு சொல்றாங்க அது அப்படி நம்பிடும். நம்முடைய சுய அறிவை கொண்டு வியாக்கியானம் கொடுக்க கூடாது. கொடுத்தோம்னா நாம காசிராயிரும். எப்படி? உதாரணமா அல்லாஹ் சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று எதுவுமே இல்லை அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் 42வது சூராவுல 15வது வசனம். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்பவன், அவன் பார்ப்பவன். இப்போ மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது ஹலகா அலல் இன்சானி ஹீனு மினத் தஹில் லம் யகுன் ஷையன் மத்கூரா, மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது அவன் இன்னவென்று சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருந்தான். இப்போ ஒருவருக்கு வயது 40ன்னு சொன்னோம்னா 41 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாரு? ஒண்ணு கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? மனிதனை பிந்து துளிர்ந்து அல்லாஹ் படைத்து ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா, அவனை கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனுஷன் கேட்கிறான், மனுஷன் பார்க்கறான். ஆனா அல்லாஹ் தன்னை பற்றி சொல்ற லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் செவியிருப்பவன், அவன் பார்ப்பவன். அப்ப நாம நம்பணும், வார்த்தையில அர்த்தத்துல ஒண்ணுதான். மனுஷன் கேட்கின்றான், அல்லாஹ் கேட்கின்றான். மனிதன் பார்க்கின்றான், அல்லாஹ் பார்க்கின்றான். அர்த்தத்துல ஒண்ணுதானே, வார்த்தையில ஒண்ணுதான். ஆனா தன்மை இல்லை. மனிதனுடைய பார்வை திறன் என்பது அல்லாஹ்வால் கொடுத்தது. அல்லாஹ் உயிர் எடுத்துட்டா பார்க்க முடியாது, அல்லாஹ் கண் பார்வை எடுத்துட்டா பார்க்க முடியாது, அவன் தூரத்தில் உள்ள பொருளை பார்க்க முடியாது, அவன் இப்படி ரொம்ப அடர்ந்து இருட்டுதல் செய்ய முடியாது, கண்ணுக்கு ஒளி இல்லாம பார்க்க முடியாது. ஆனா அல்லாஹ் அப்படிப்பட்டவன். அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது? அவனுடைய பார்வைக்கு இல்லையே கிடையாது. ஆனா என்ன செய்தா? எப்படி வழிகட்டு போயிட்டாங்க? அல்லாஹ் பார்ப்பவன் என்று சொன்னால் அது மனுஷனுக்கு ஒப்பாதுல, அதனால அல்லாஹ் பார்ப்பவன் என்று சொல்லக்கூடாது. அப்படி ஒரு கூட்டம். அல்லாஹ் உருவமற்றவன். ஏன்டா உருவமற்றவன்? அல்லாஹ் தான் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. மறுமை நாளில் மூமின்கள் எல்லாம் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், உஜூஹு யௌமைதி நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அன்றைய சில முகங்கள் மதத்திற்கும் அல்லாஹ்வை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் உங்கள் இறைவனை மறுமையில் கண்ணால் பார்ப்பேன் அல்லாஹ் சொல்றானே. இன்னல்லாஹு ஜமீல், அல்லாஹ் மிக அழகானவன் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்களே. இல்லை இல்லை, அல்லாஹ் உருவமற்றவன். ஏன் உருவமற்றவன்? அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்கிறது என்று சொன்னால் அது படைப்பினங்களுக்கு ஒப்பாயிருக்கும். இது உன்னுடைய சுய சிந்தனை. நமக்கு யார் தெளிவுபடுத்தணும்? அல்லாஹ் தெளிவுபடுத்த, அல்லாஹ்வை தூதர் தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் என்றைக்காவது அல்லாஹ்வை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் அல்லாஹ்வை எப்படி பார்ப்போம் சஹாபாக்கள் கேட்கும்போது, மேகங்களற்ற வானத்திலே மௌனம் இரவிலே சந்திரனை பார்ப்பதற்கு உங்களுக்கு இடையூறா இருக்குமா? சந்திரன் அல்லாஹ்வுக்கு ஒப்பா கிடையாது. இடையூறு இல்லாமல் பார்ப்பதற்கு ஒப்பீடு. மேகங்களற்ற வானத்துல மௌனம் இரவுல சந்திரனை பார்ப்பது உங்களுக்கு இடையூறா இருக்குமா? பார்க்கறதுக்கு இடையூறு இருக்காது. அது மாதிரி அல்லாஹ் பார்ப்பீங்க. சிலர் எப்படி விளங்குறாங்க? சந்திரனும் அல்லாஹ்வை ஈக்குவல் விளங்குறாங்க. அதுக்கு ரசூலை ஈக்குவல் சொல்றது. நம்ம பார்க்கிறது எப்படி இருக்கும்? அல்லாஹ் பார்க்கும் பொழுது நாம எந்த மாதிரி பார்ப்போம்? பௌர்ணமி இரவுல மேகங்களே இல்ல, சந்திரனை பார்க்கிறதுக்கு யாரும் நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டோம், முண்டி அடிக்க மாட்டோம். அது மாதிரி அல்லாஹ் பார்ப்பீர்கள். மேகங்களற்ற வானத்திலே நண்பகலிலே சூரியனை பார்ப்பதற்கு முண்டி அடிப்பீர்களா? நெருக்கடிக்கு உள்ளாக மாட்டோம். அது போல அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். எல்லாருமே நம்ம அல்லாஹ் செய்வோம், தெளிவாக பார்ப்போம். சொர்க்கத்தில் கிடைக்கிற பாக்கியங்கள் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் தான். அல்லாஹ்வுக்கு ஒரு தோற்றம் இருக்கிறது. அது நூற்றுக்கணக்கான நபிமொழிகள் ஆதாரமாக இருக்கிறது. ஆனா என்ன செய்வாங்க? இல்ல இல்ல, நாம அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்குன்னு சொன்னோம்னா அது படைப்பினங்களுக்கு ஒப்பாய். மனுஷனுக்கு தான் தோற்றம் இருக்கு. நாம நம்பணும் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவுமே கிடையாது. அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ் பார்ப்பவன். அவனுடைய பார்வை படைப்பினங்களுக்கு ஒப்பா கிடையாது. அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ் கேட்பவன். அவனுடைய கேட்கும் திறன் படைப்பினங்களுக்கு ஒப்பாக கிடையாது. அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு தோற்றம் இருக்கிறது. எந்த படைப்பினங்களுக்கும் அது ஒப்பானது கிடையாது. என்ன செஞ்சான் தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்மான் அலா அர்ஷின் தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. இந்த சூஃபியாக்கள் தரிகத்துல போன இந்த வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் போய் பார்த்து வச்சிருக்க, தன்னுடைய சுய விளக்கங்களை சொல்லி அவங்க ஷிர்க்ல போய் விழுந்துருவாங்க. அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு திசை விடுகிறது அல்லவா? குர்ஆன் நீ அந்த மாதிரி உன்னை யாரப்ப சிந்திக்க சொன்னா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான்,
வலா யுஹீதூன பிஹி இல்மா, உங்களுடைய அறிவால் அல்லாஹ்வை எப்படி அறிய முடியாது. அல்லாஹ் அர்ஷின் மேல் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் சொல்றானா, அவனை பத்தி நீ எப்படி சிந்திக்க முடியும்? அவன் என்ன சொல்ல நம்பிட்டு போ, அல்லாஹ் அர்ஷின் மேல் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ரப்பு என்பது சொல்லல, அர்ஷின் மேல் அல்லாஹ் இருக்கிறான். காலுக்கு மேல கால் போட்டு இருக்கிறானா? நீங்க ஒரு விவாதம் நடந்துச்சு, இறைவனுக்கு உருவம் உண்டா சொல்லி, அது பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், மார்க்கத்தை தெரிந்தவர்களுக்கு ரத்தமெல்லாம் கொதிக்கக்கூடிய வகையில இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அல்லாஹ் வந்து மறுமை நாள்ல இறைவனுடைய கால்களை விட்டு திரை விளக்கணும்னா அல்லாஹ் ஒத்தக்காரன் ஒன்று கேட்டான். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு வந்து உருவம் இருக்குன்னா அல்லாஹ்வுடைய உடம்புல இருக்க ஓடுதான் ஒரு ஆயத்தை கேட்டான். அல்லாஹ்வுடைய உடம்புல வந்து நரம்புகள் இருக்கான்னு வந்து கேட்டான். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை தாண்டி நாம் சிந்திக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் குர்ஆன் தான் புரியவில்லை. குர்ஆன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய அறிவால் விளங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் பற்றி ரசூலா என்ன சொன்னாங்க அப்படி நம்பிட்டு போயிடும். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னா அப்படி நம்பிட்டு செல்லிவிட வேண்டும். அப்படி வந்து அல்லாஹ் அரசியல் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வை வந்து நீங்கள் ஒரு இடத்திற்குள் சுருக்கி விடுகிறீர்கள். ஜமாலி சொல்ற படிக்கட்ட கொள்கையை பற்றி அல்லாஹ்வுடைய வெயிட் என்ன தெரியுமா? இந்த வஹாபிகள் சொல்றாங்க அல்லாஹ் வந்து அரிசியில் இருக்கிறப்ப அரிசி வந்து எவ்வளவு வெயிட்டோ அவ்வளவு வெயிட் தான் அல்லாஹ். இந்த மாதிரி வழிகேட்டு நம்முடைய இந்த சிந்தனையை உள்ள கொண்டு திணிக்கும் போது அந்த வழிகேட்டு செஞ்சு தோண்டி ரப்பு என்ன சொன்னான்? அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், அவ்வளவுதான். அல்லாஹ் அரிசிக்கு மேல இருக்கான்னு சொன்னா தம்பிட்டு அப்படியே போய்விட வேண்டும். இலையிய சாது கலிமு தையிப் வல் அமலு சாலிஹ், நல்ல வார்த்தைகள் அல்லாஹ்வின் பக்கம் அப்படியே உயர்ந்து கொண்டே செல்கிறது, நல்லவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஏறி செல்கிறது. அதெல்லாம் நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ள கூடாது. அல்லாஹ் நமக்கு கூலி தருவான், அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்துறான். அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். உனக்கு யாருப்பா சொன்னான்? அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் என்று வருகிறது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எல்லா இடத்திலும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஐனமா துவத்து ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹி, எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்குது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய முகத்திற்கு தெரியாமல் எந்த இடமும் அவனுடைய பிரபஞ்சத்தில் கிடையாது. எல்லாவற்றையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய முகத்தாரத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் கடல் ஆழத்தில் இருந்தாலும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். இன்னமா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்லி யத்தி பிஹல்லாஹ். ஒரு பொருள் அது கடுகளவு இருந்தாலும் அதை விட சிறியதாக இருந்தாலும் வாழைக்குள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். அவனுடைய கண்காணிப்பு சூழ்ந்திருக்கிறது. மூசா நபிக்கு ஆரூன் நபிக்கு ஃபிரௌன்ட போங்க, இன்னனி மஅகுமா அஸ்மஉ வ அரா, நான் உங்கள் இருவரோடு இருக்கிறேன், செவியேற்றுக் கொண்டும் பார்த்துக் கொண்டும். அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், அவன் செவியேற்றுக் கொண்டும் பார்த்துக் கொண்டும் அவனுடைய கண்காணிப்பு நம்மோடு இருக்கிறது. வெளிநாட்டு வாப்பா இருக்காரு, போன்ல பேசுவோம், நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க வாப்பாவோட பேசணும், வாப்பாவோட போய் வாப்பா வந்து வச்சுட்டா பேசணும். அப்படி கிடையாது. ஒரு தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்கிறோம். நீ போடா, நான் உன்னோட இருக்கிறோம். உன்னோட இருக்கிறேன்னு அர்த்தம், உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம். அவ உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி வந்ததோட நம்ம அங்க எப்படி புரிய மாட்டோம்? அவரோட செய்யறோம், எப்போது அவரோட இருக்கும். அப்படி கிடையாது. நம்ம அல்லாஹ் வந்து மூமின்களோடு இருக்கிறான், உண்மையாளரோடு இருக்கிறான். அல்லாஹ் வந்து உங்களுக்கும் ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு படுகை நிரம்பி நெருக்கத்தில் இருக்கிறான். ஒரு மனிதனுக்கும் அவன் உள்ளத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் இருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய வல்லமை என்று சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான். 3 பேர் அரசியல் பேசினால் அங்கே 4வதாக அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வல்லமையை அல்லாஹ்வை பற்றி எப்படி புரிய வேண்டும் என்று புரியாத காரணத்தினால்தான் அல்லாஹ் அவனை சூனியமாக்கிறான். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் உருவமற்றவன், அவன் எங்கும் இருப்பான். அவனை வந்து எப்படி இவங்களா வார்த்தையை போட்டு ஒரு அர்த்தம் சொல்லுவான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு வெற்றிடத்தில் தோன்றக்கூடிய ஒரு பேர் ஒளி அப்படிவாங்க. அப்படின்னா என்ன? அவனுக்கும் தெரியாது, கேட்கவனுக்கும் தெரியாது. இதெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடியவன் என்பதை தாண்டி, நபிகள் தெளிவுபடுத்தக்கூடிய என்பதை தாண்டி நாம சிந்திக்க போயிட்டோம் வச்சிருக்க வழிகேட்டு போய் கொடுத்தோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் இல்லை என்று சொல்கிறான் அதை இல்லைன்னு சொல்லாங்க. அவனுக்கு சிறு தூக்கம் ஆண்களுக்கு பீடிக்காது, அல்லாஹ்வுக்கு பீடிக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் தனக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்படியே நம்ப வேண்டும். அப்ப நாம எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும் என்றால் நாம் அடிப்படையாக நம்ப வேண்டிய விஷயம் அல்லாஹ் ஹாலிக். அல்லாஹ் தான் ஹாலிக். அவன் தான் நம்முடைய உள்ளத்தை உள்ளதை அறியக்கூடியவன். மற்ற எல்லாமே மஹ்லூக் அப்படின்னு நம்பிக்கை வரும். அவைகளாம் என்ன செய்ய முடியாது, நம்மை படைக்கவோ நமக்கு
தரவோ நமக்கு இன்ப துன்பங்களை ஏற்படுத்தவோ நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை அறிவையோ அல்லாஹ்வை போன்ற ஆற்றல் தன்மை எதுவுமே இல்லைன்னு ஒன்று புரிஞ்சுனா வச்சுக்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வணக்கத்தை யாருக்கு தான் செய்ய வரணும்? அல்லாஹ் மட்டும் தான் செய்ய வரணும். ஏன் அவன் அல்லாஹ்வுடைய ஆற்றலை அல்லாஹ்வுடைய பண்புகளை புரியாமல் இருக்கும் பொழுதுதான் ஷிர்க்ல போய் விடுறாங்க. உதாரணத்துக்கு தர்காவுக்கு போறாங்களா இல்லையா? அவன்கிட்ட போய் கேளுங்களேன், ஏப்பா அவன்கிட்ட போய் என்கிட்ட துவா கேட்குறீங்க? நாங்க துவா கேட்கறோம்னா என்னுடைய உள்ளத்தில் உள்ள அல்லாஹ் தெரியும், நம்ம நம்புறோம். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்டா நம்புறோம். நீ ஏன்டா அப்படி நம்புறீங்க? அல்லாஹ் வந்து தன்னுடைய ஆற்றலை அவருக்கு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் மாதிரி பார்க்குற ஆற்றல், அல்லாஹ் மாதிரி கேட்கிற ஆற்றல் அவருக்கு என்ன செய்திருக்கிறான், கொடுத்துருக்கேன். அப்ப எங்க வந்துருது? அல்லாஹ் குர்ஆன்ல தன்னை சொல்றான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அது புரியல. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல் எதுவுமே இல்லை, அதை புரியவில்லை. வலம் யகுல்லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க், அதிகாரத்தில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை, அதை புரியவில்லை. அதை புரிந்திருந்தால் இந்த கேள்வி வருமா? சரி, அல்லாஹ்வை போன்று பார்க்க முடியுமா? அல்லாஹ் சமீ, அல்லாஹ் போய் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிஞ்சுட்டா தர்காவுக்கு எப்படி கையேற்றுவாங்க? எப்படி மௌலூத் ஓதுவாங்க? மௌலூத்ல உட்கார்ந்து நபிகள் நாயகத்தை அழைக்கிறாங்களா இல்லையா? மௌலூத் பாட்டு எல்லாமே என்ன? நபிகள் நாயகத்தை வீட்டுல உட்கார்ந்து அழைக்கிறது, ஒரு ஆளை முன்னாடி வச்சு அழைக்கிற மாதிரியா? நபிகள் நாயகத்தை வந்து அல்லாஹ் போன்று அழைப்பது தான் மௌலூத் என்பது. ஷாவுலபின் மௌலூத் என்பது ஷாவுலபின் அல்லாஹ்வை போன்று அழைப்பது. அல்லாஹ்வுடைய ஆற்றலை பண்புகளை ஒன்று புரிஞ்சுட்டா வச்சுக்கிட்டு அவன் வந்து மௌலூத் ஓத மாட்டான், தாயத்து போட மாட்டான், தஹஜ்ஜுத் போட மாட்டான். அப்ப தௌஹீத் என்பது வார்த்தையினுடைய விளக்கம் ஏகத்துவப்படுத்துதல். ஏகத்துவம் என்றால் என்ன? எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்வது. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். வணக்கம்னா என்னங்கிற அந்த அடிப்படை வந்து பல தடவை நம்ம நினைவுபடுத்திட்டே இருக்கணும். நம்ம அதை முன்னுரையா விளங்கினா தான் நாளைக்கு தௌஹீதுங்கிறது எவ்வளவு முக்கியம் விளங்க முடியும். அது ஷிர்க் எவ்வளவு பேராபத்துன்னு புரிய முடியும். அப்போ உங்களுக்கு நம்ம கிட்ட வணக்கம் என்றால் என்ன கேட்டா வச்சிருக்கேன். நாம தெளிவா சொல்ல வேண்டும். வணக்கம் என்றால் நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கும் இம்மையில் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹ் ஏவியவைகளை செய்வதும் அல்லாஹ் தடுத்தவற்றை விலகி போடுவதற்கும் பெயர் தான் வணக்கம். அது அல்லாஹ்வுடைய நேசத்தினால, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வணக்கம். வணக்கம் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய வல்லமையை தெரியாதவர்களால் செய்ய முடியாது. அவனுடைய ஆற்றலை புரியாதவர்கள் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் தெளிவாக, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அல்லாஹ் அவனை பற்றி என்ன சொன்னாலும் அப்படி என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப இந்த அடிப்படையை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை பற்றி, தௌஹீதுடைய சிறப்புகளை பற்றி, எவையெல்லாம் இணைவைப்பு காரியங்கள் என்று குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டு அதை எல்லாம் என்ன செய்வோம்? விரிவாக காண்போம். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்